விநாயகரோட தந்தத்தை பரசுராமர் வந்து உடைச்சாரு அப்படிங்கிற ஒரு கதை இருக்கு. அதை மக்களுக்கு தெளிவா சொல்லுங்க. விநாயகருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 தந்தம். ஒரு தந்தம் வந்து மகாபாரதத்தை எழுதுறதுக்காக உடைச்சு கொடுத்தாரு. இரண்டாவது தந்தம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பரசுராமால உடைக்கப்பட்டது. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரசுராமன்றவர் வந்து தன்னோட தாய்க்காக தந்தையிடம் வரம் கேட்டவர், தந்தை வாக்குக்காக தாயை வெட்டி கொண்டவர். ஸோ அதனால சில சத்திரியர்களை வந்து 16 வருஷங்களா தந்தத்தை உடைக்கிறாரு. உடைச்ச உடனே விநாயகர் உடனே கண்ணை மூடிட்டு மயக்கம் போட்டு விழுற மாதிரி படுத்துட்டு அவர் விழுந்துடுறாரு. விழுந்த உடனே காளி சக்தி சொல்றா, இல்லை பையன் ஏதோ சத்தம் கொடுக்குறான் வாங்கன்ட்டு 2 பேரும் வெளியில வந்து பார்க்கும்போது சிவனை பார்த்தானே பரசுராமர் வந்து நமஸ்காரம் பண்றாரு. தன் மகனை வெட்டப்பட்டதுனால ஏன் இவ்வளோ உனக்கு கோபம் இருக்கு, கோபத்தை தனியம்னா அது வெட்டின உடனே அவரோட கோபம் தனிஞ்சிச்சு. நான் செஞ்சது தப்பு தான், மன்னிச்சு. அதாவது பரசுராம் வாயில ஒரு மன்னிப்புன்னு ஒரு வருது தான். இதான் முதல் தடவை. இன்னொரு விஷயம் இருக்கு. விநாயகருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவருக்கு மனைவி சித்தி புக்கிங் மனைவி 2 மனைவிகள் இருக்காங்க அப்படின்னு சில கதைகள்ல இருக்கு. அது உண்மைதானா? உண்மைதான். விநாயகருக்கு 3 பசங்களும் இருக்காங்க கல்யாணம். யார் அந்த பசங்கள், யாரெல்லாம் அந்த வடக்கு மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விநாயகரும் குடும்பத்தோடு உட்கார்ந்துருக்கக்கூடிய காட்சிகள் தான் இருக்கும். அங்கே உள்ள முருகனை தான் சன்னியாசியாக காட்டுவாங்க. இங்கே தென்னகத்தில் முருகர் எல்லாம் வள்ளி தெய்வானையோடு உட்கார்ந்துருப்பாங்க, விநாயகரை வந்து சன்னியாசியாக காட்டுவாங்க. வணக்கம்க்கா. வணக்கம். நம்ம தொடர்ந்து வந்து விநாயகரை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் தெளிவா பார்த்துட்டு இருக்கோம். விநாயகர் சதுர்த்தினா என்ன, விநாயகருக்கு எப்படி வந்து விநாயகர் தலை வந்தது, பார்வதி எப்படி விநாயகரை உருவாக்குனாங்க, ஸோ அதுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன கதைகள் எல்லாமே தெளிவா பார்த்தோம் போன காணொலியில. விநாயகரோட தந்தத்தை பரசுராமர் வந்து உடைச்சாரு அப்படிங்கிற ஒரு கதை இருக்கு. அதை மக்களுக்கு தெளிவா சொல்லுங்களேன். விநாயகருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 தந்தம். ஒரு தந்தம் வந்து மகாபாரதத்தை எழுதுறதுக்காக உடைச்சு கொடுத்தாரு. இரண்டாவது தந்தம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பரசுராமால உடைக்கப்பட்டது. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரசுராமன்றவர் வந்து தன்னோட தாய்க்காக தந்தையிடம் வரம் கேட்டவர், தந்தை வாக்குக்காக தாயை வெட்டி கொண்டவர். ஸோ அதனால சில சத்திரியர்களை வந்து 16 வருஷங்களா வதம் செஞ்சு தன்னோட சக்தி மூலியமா சிவன் கிட்ட இருந்து கிடைச்சது தான் கோடாலி. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அவர் டயர்டானதுக்கு அப்புறமா சிவ தரிசனம் செய்யணும்னு சொல்லி நடந்தே கைலாயத்துக்கு போறார். அவர் போற நேரம் சிவனும் பார்வதியும் உள்ள இருக்காங்க, மகன் வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கார் விநாயகர். அப்ப வந்து பரசுராமர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நான் வந்து சிவ தரிசனம் பண்ணணும், பணிஞ்சுதான் கேட்டார், சிவ தரிசனம் பண்ணணும், நான் வந்து பார்க்கணும். இல்லை முடியாது, 2 பேரும் ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க, இப்போ உங்களால பார்க்க முடியாது. இல்லை நான் ரொம்ப தூரத்துலேருந்து நடந்து வரேன், களைச்சு போயிருக்கேன், அவரை முகத்தை பார்த்துட்டு இந்த பாதத்தையாவது பார்த்துட்டு நான் கிளம்புறேன். முடியவே விநாயகருக்கு இவர் யாரு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இவர் வந்து ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு, நீ சின்ன குழந்தை, நீ எதுக்கு பேசிட்டு இருக்க, நான் போய் தான் அவன் போகும்போது சண்டை போர் மாதிரி வந்துடுது. அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா பரசுராமருக்கு வந்து கோபம் ஒன்று இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த கோபத்தை தணிக்கணும்னு தான் இந்த விநாயகர் வந்து இந்த திருவிளையாடலை நடத்தினதாக ஒரு ஐதீகம். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே சண்டைகள் வர வர அந்த கோடாலி ஏற்று விநாயகருடைய தந்தத்தை உடைக்கிறாரு. உடைச்ச உடனே விநாயகர் உடனே கண்ணை மூடிட்டு மயக்கம் போட்டு விழுற மாதிரி படுத்துட்டு அவர் விழுந்துடுறாரு. விழுந்த உடனே காளி சக்தி சொல்றா, இல்லை பையன் ஏதோ சத்தம் கொடுக்குறான் வாங்கன்ட்டு 2 பேரும் வெளியில வந்து பார்க்கும்போது சிவனை பார்த்தானே பரசுராமர் வந்து நமஸ்காரம் பண்றாரு. தன் மகனை வெட்டப்பட்டதுனால ஏன் இவ்வளோ உனக்கு கோபம் இருக்கு, கோபத்தை தனியம்னா அது வெட்டின உடனே அவரோட கோபம் தனிஞ்சிச்சு. நான் செஞ்சது தப்பு தான், மன்னிச்சு. அதாவது பரசுராம் வாயில ஒரு மன்னிப்புன்னு ஒரு வருது தான். இதான் முதல் தடவை. ஸோ மன்னிப்பு கேட்ட உடனே விநாயகர் எழுந்து உட்கார்ந்துடுறாரு. இல்லை உங்களுடைய கோபத்துடைய இதை தணிக்கணும், அதுதான் உங்களுக்கு வந்து அடுத்து வரக்கூடிய எதிரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி தணிச்சிட்டு, அதுக்கு பிறகுதான் கேரளால வந்து இந்த பரசுராமன் போய் ஒரு மிகப்பெரிய ஒரு பழமையான கோவில் அங்கே இருக்கு. அந்த கோவில் கோபுரமே இருக்காது, கோபுரமே பரசுராமர் சிலை தான் கோடாலி வச்சுட்டு நிற்கக்கூடிய ஒரு காட்சி இருக்கும். ஸோ விநாயகருடைய தந்தத்தை, விநாயகரையே வெல்லக்கூடிய அளவுக்கு சக்தி இருந்தது. அதனால்தான் ஸோ நவகிரகத்தில் வந்து ராகு கேதுன்னு இருப்பாங்க, சர்ப கிரகங்கள். அதில் கேதுவுடைய அதிதேவதை வந்து விநாயகர். ஸோ எவ்வளோ பெரிய சர்பதோஷமாக இருந்தாலும்
இந்த பரசுராமர் கோவில்ல போயிட்டு ஒரு விளக்கு போட்டு வழிபாடு பண்ணிட்டாங்கன்னா தோஷத்தோட வீரியம் குறைஞ்சிடும். இன்னொரு விஷயம் இருக்கு, விநாயகருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவருக்கு மனைவி சித்தி புத்தின் மனைவி 2 மனைவிகள் இருக்காங்க அப்படின்னும் சில கதைகள்ல இருக்கு, அது உண்மைதானா? உண்மைதான். விநாயகருக்கு 3 பசங்களும் இருக்காங்க கல்யாணம் ஆகி. யார் அந்த பசங்கள், யாரெல்லாம் அந்த அதாவது ஒரு கருத்துல வந்து பாத்தீங்கன்னா விஸ்வகர்மாவுடைய மகள்கள் சித்தி ரித்தி 2 பேர் இருக்காங்க. இன்னொரு கதை வைத்து பார்க்கும்போது பிரம்மதேவனால படைக்கப்பட்டது. ஏன்னா விநாயகருக்கு அதாவது நம்ம எல்லாருமே வந்து திருவிளையாடல் அப்படின்னா அந்த மாம்பழத்துக்கு சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லி முருகரையும் விநாயகரையும் ரொம்ப கேலி கிண்டலுக்கெல்லாம் பார்த்துருக்கோம். அதாவது விநாயகரும் முருகரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய போர்களில் ஜெயிச்சு அரக்கர்களை வதப்படி விநாயகரே 12 அவதாரம் எடுத்திருக்காரு. 12 அரக்கர்களை அழிச்சு முடிச்சிட்டு வந்து நின்ன போது கேக்குறாங்க யாருக்கு முதல்ல திருமணம் பண்ணணும்னு பேசும்போது விநாயகர் தனக்கு தான் சொல்றாரு, முருகர் தனக்கு தான் சொல்லிட்டு பிரச்சனைகள் வரும்போது நாரதர் கனி எடுத்துட்டு வராரு. அப்போ வந்து என்ன ஒரு பேச்சு வருது, உலகத்தை யாரு சுத்திட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் முதல் கல்யாணம் சொல்லப்பட்டது, கனி கொடுக்கப்படும் சொல்லப்பட்டது கிடையாது. அதோட முருகர் வந்து மயில் எடுத்துட்டு போயிடுறாரு. விநாயகர் வந்து அம்மை அப்பதான் என்னோட உலகம்னு சொல்லிட்டு 7வது சுத்து முடிச்சு நிற்கும் போது முருகரும் மயில வந்து நின்னுட்டாரு. சோ நின்னதுக்கு அப்புறமா தான் முருகர் கோச்சிக்கிட்டு பழனிக்கு போயிட்டாரு. விநாயகருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தி ரித்தி அப்படின்ற 2 பெண்களை கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ரித்திக்கு பிறந்த பையன் வந்து சுபா, சித்திக்கு பிறந்த பையன் வந்து லாபா சந்தோஷி மாதா. ஸோ இங்கே தென்னகத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு திருமண கோல காட்சி சில இடங்கள் ரொம்ப முக்கியமான சில இடங்கள்ல தான் இருக்கு. வடக்கு மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விநாயகரும் குடும்பத்தோட உட்கார்ந்து இருக்கக்கூடிய காட்சிகள் தான் இருக்கும். அங்க உள்ள முருகனை தான் சன்னியாசியா காட்டுவாங்க. இங்க தென்னகத்துல முருகர் எல்லாம் வள்ளி தெய்வானையோட உட்கார்ந்து இருப்பாங்க, விநாயகரை வந்து சன்னியாசியா காட்டுவாங்க. காமிச்சா விடுவாங்களா, எங்கேயா முருகன் தனியா இருப்பாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி தவிர. ஆனா நார்த் பக்கம் பார்த்தா வந்து விநாயகர் வந்து குடும்பம் குட்டியாதான் காட்சி அளிக்கிறார். சோ விநாயகருக்கு கல்யாணமாயி அவருக்கு 3 குழந்தைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம், தெளிவான இதை வந்து மக்கள் வந்து நம்ம காணொலி மூலமா தெரிஞ்சுப்பாங்க. இது வரைக்கும் வந்து விநாயகரை பத்தின தெளிவான தகவல்கள், விநாயகர் சதுர்த்தினா என்ன, விநாயகரோட கதைகள், விநாயகருக்கு எப்படி தந்து முடிஞ்சது, விநாயகருக்கு எப்படி விநாயகர் தலை வந்தது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெளிவா அழகா சொன்னீங்க. சோ தொடர்ந்து விநாயகரை பத்தின விளக்கங்கள், அடுத்து வந்து விநாயகருக்கு ஒரு 12 அவதாரம் இருக்கு அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க, விநாயகருக்கு அறுபடை வீடு இருக்கு அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. தொடர்ந்து அடுத்த காணொலியில பேசலாம். நன்றி.